பிரதானம் டிப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ். நான் இப்போ ஒரு டிப்ஸ் தான் சொல்லி தர போகிறேன். அதாவது இரும்பு கடாயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கழுவி வச்ச உடனே கழுவி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா அது பாருங்கள் இந்த மாதிரி துரு பிடிச்சி போயிருக்கும். இந்த துரு பிடிச்சி இருக்கிறத போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை நல்லா பரட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, கொஞ்சோண்டு தோசை மாவு எடுத்து ஊற்றி அந்த தோசை மாவு வச்சு நல்லா தேய்ச்சிடணும். இதை நல்லா தேய்ச்சி கழுவி வச்சாலும் இந்த துரும்பெல்லாம் போயிட்டு நல்ல கடாய் நல்ல நீட்டாகிடும். இப்போ தேய்ச்சிட்டு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இதை கழுவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். தேய்ச்ச உடனே அந்த துரும்பெல்லாம் போயிடுச்சு, நல்லா வெள்ளையாகிடுச்சு பாருங்கள். எப்போவுமே கடாயெல்லாம் கழுவிட்டு நம்ம என்ன பண்ணால் அதை கவுத்தி தான் வைக்கணும். இப்படியே வச்சோம்னா அந்த தண்ணி அதுலேயே தங்கியிருந்து மறுபடியும் துரு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை எப்போவுமே கமுத்தி வச்சிடணும். தண்ணியெல்லாம் கீழே வடிகிற மாதிரி கமுத்தி வச்சிடணும். இந்த மாதிரி கவுத்தி வச்சுருங்க. கவுத்தி வச்சிங்கன்னா தண்ணி வடிஞ்சிடும், நிறைய துரு பிடிக்காது. தோசை மாவு வச்சு கழுவி கவுத்தி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அவ்வளோவா துரும்பு அடிக்கலை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் காமிக்கும் போது எவ்வளோ துரும்பாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தோசை மாவு வச்சு கழுவுங்க. பாக்கி தோசை மாவு இருந்தாலும் அதை இது மாதிரி எடுத்து வச்சுட்டு, பழைய மாவு புளிச்ச மாவு இருந்தாலும் அதை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி இரும்பு பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிப்ஸ் தான். இப்போ இட்லி சட்டியில் நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, வேக வச்சுட்டு அந்த இட்லியை எப்படி துணியில் ஒட்டாமல் எடுக்கிறதுன்றதை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு அந்த தண்ணியை அப்படியே தெளிக்கணும். அப்படியே நிறைய தண்ணியை தெளித்து விட்டுறணும். தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுக்கணும். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டை அப்படியே ஒரு பெரிய தட்டில் கவுத்திக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு தட்டில் கவுத்திட்டு இப்போ இந்த துணியை நம்ம மெதுவாக எடுக்கணும். அவசரப்படாமல் இப்படியே மெதுவாக எடுத்தோம்னா இதை பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் நல்லா தெளிச்சிட்டு மெதுவாக எடுத்தோம்னா துணியில் ஒட்டாமல் வரும் இட்லி. இப்படியே மெதுவாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இட்லி. கொஞ்சம் கூட பிய்யாமல் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். பிஞ்சு போகாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இட்லி எடுத்துட்டேன். ஒரு ஈடு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். துணி புதுசாக விரித்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். முதல்லையே நம்ம கொஞ்சம் தண்ணி நிறைய தெளித்து எடுத்தோம்னா நல்லா அழகாக வந்துடும் இட்லி.